குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் பேக். நான் உங்கள் ப்ரொஃபஸர் ஃப்ரம் த டார்க் ஹெவன். ஸோ உங்களுக்கே தெரியும், நம்ம டெய்லி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸோட வரும். தட் இஸ் ப்ரீ மார்க் அனாலிசிஸ். மார்க்கெட்டுக்கு ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடி நான் இங்கே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, நம்ம லெவல்ஸை ஒரு 1 வீக் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இட் இஸ் கிளியர் கட் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நீங்கள் இந்த லெவல்ஸை பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா, நீங்கள் உங்களோட செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சல்ட் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. அதர்வைஸ் நான் போகிறது எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். பிகாஸ் நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நான் இங்கே எந்த ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுக்க வரல. இவ்வளோ லாட் வாங்குங்க, இவ்வளோ லாட் விற்றுங்க, இதெல்லாம் எதுவும் கொடுக்க வரல. ரைட்? அதே நேரத்தில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரிஸ்கியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இது தெரிஞ்சால் நீங்கள் இறங்குங்க. அதர்வைஸ் ஜஸ்ட் நம்ம லெவல்ஸை ஒரு 1 வீக் ஃபாலோ மட்டும் பண்ணணும். ஓகே, நான் இங்கே எந்த ஒரு டிப்பும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண வரல. ஸோ தயவுசெய்து அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம சொன்ன லெவல்ஸை நோட் பண்ணுங்கள், மார்க் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். திஸ் பியூர் அண்ட் பியூர் எஜுகேஷன் பர்பஸ். அண்ட் நான் இங்கே உங்களை எஜுகேட் பண்ண தான் வந்திருக்கேன். எவ்ரி திங் இஸ் ஆஃப் மை ஓன் வியூ. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் சிஇ சைட். ஓகே, ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் சிஇ சைட். எதாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும். அதுவும் ஒரு டேட்டு கூட கொடுத்துருந்தேன், எந்த டேட் வரைக்கும் இருக்குன்ட்டு. ரைட்? ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த டேட் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 9th இன்னைக்கு. ஸோ இன்னிலிருந்து நம்மளோட செஷன் கிளாஸ். ஸோ நம்மளோட லாஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தேங்க்ஸ் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் கோயிங் டு ஃபேண்டாஸ்டிக் செஷன். திரும்பவும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போவும் யாராவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்காங்க. அதர்வைஸ் நோ ஃபோர்ஸ். ஓகே, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு தடவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்னிலேருந்து நம்மளோட ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ், யாரெல்லாம் கெரியர் இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் நம்ம இதில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன். ஸோ வாங்க, அதுக்கு முன்னாடி இன்னைக்கு உண்டான அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்ப்போம். நான் கிளியர் கட்டாக சொல்லிட்டேன், கால் சைட் எல்லா டிப் வந்தால் அது மேலே தான் போகும், எல்லா டிப் வந்தால் மேலே தான் போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளாக அப்படி தான் வந்துருக்கும். கீழே வருது மேலே போகுது, கீழே வருது மேலே போகுது. ரைட்? நிஃப்டிலாம் பாருங்கள், ட்ரிபிள் பாட்டம் பண்ணியிருக்கு. ட்ரிபிள் பாட்டம், அதாவது கீழே போகவே ரெடியாக இல்லை. மார்க்கெட் வந்துருச்சு, மேலே போகுது, வருது, ரெடியாகுது. ஜஸ்ட் மேக்கிங் திஸ். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட்டோட ஃபஸ்ட்டு அப்பர் சைடில் முக்கியமான லெவல் நோட் பண்ணிக்கோங்க. 50,498. அதே மாதிரி 498 அண்ட் 50,442. ஸோ மார்க்கெட் எப்போ இந்த லெவலில் இருக்கோ டோன்ட் டேக் எ ட்ரேட். அதே மாதிரி டவுன் சைடில் இருக்க ஜோன் என்னன்னு பாருங்கள். ஸோ டவுன் சைட் ஜோன் இஸ் 49,855, 49,816. ஸோ இந்த ஜோன் நோ ட்ரேடு. உள்ளே போனால் ட்ரேடே எடுக்கக்கூடாது. ஒன்று இந்த ஜோனுக்கு மேலே வரட்டும், இல்லாட்டி இந்த 442க்கு கீழே வரணும், இல்லை 855க்கு மேலே வரணும், இல்லாட்டி 816க்கு கீழே வரணும். இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு எடுத்துட்டிங்கன்னா உங்களை நான் இல்லை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் நான் சொல்கிறேன், காம்ப்ளிகேட்டடே இல்லை. ரைட்? ஸோ நான் இன்றைக்கி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்? இன்றைக்கி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் இருந்துச்சுன்னா இங்கே வெயிட் பண்ணுங்கள். இந்த லெவல் உங்கள் ஃபோக்கஸில் இங்கே லெவலில் இருக்கணும். மார்க்கெட் நம்மளோட நோ ட்ரேட் ஜோனில் போயிட்டு அழகாக உங்களுக்கு இந்த 776 வரைக்கும் ட்ராப் பண்ணுற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் போகும். இந்த மாதிரி ட்ராப் நடக்கணும், இந்த இடம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ட்ராப் நடக்கிறதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இல்லைன்னா ஒரு ட்ராப் பண்ணல, மார்க்கெட் நல்லா இருக்குன்னா, மார்க்கெட் டவுன் சைடு வரணும்னா இங்கே வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு தென் இட் ஸ்டார்டட் மூவிங் அப் சைடு. ஸோ முக்கியமான ஜோன், திரும்ப சொல்கிறேன், முக்கியமான ஜோன் இந்த
50,000 155 and 50,000 111 155 and 111 I mean சொல்ல போனா 50,000 155 and 50,000 111 இதை பிரேக் ஆகணும் ஒரு பெரிய கேண்டில் வரும் டப்புன்னு பிரேக் ஆகும் உங்களுக்கு தெரியாது இதோட பெருசாக கூட பிரேக் ஆகும் வெறும் ரொம்ப குரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் ஸோ இங்கே இடத்துல எப்போ மார்க்கெட் இதுக்கு கீழே கன்சால்டேட் ஆகுதோ புரிஞ்சுக்கோங்க ரெடி டு பிரேக் திஸ் ஓகே ரெடி டு பிரேக் திஸ் இதை உடச்சுன்னா டக்குன்னு ஃபர்ஸ்ட் டார்கெட் 296 செகண்ட் டார்கெட் 439 போயிட்டு நம்மளோட முக்கியமான லெவல் இந்த ஜோனில் வந்து ஸ்டாப் ஆயிரும் this is 498 கிளியர் இது வந்து எப்போ கேப் டவுன் நடந்ததுன்னா சப்போஸ் உங்களுக்கு இந்த 498 நான் சொல்கிறேன் அதாவது கேப் டவுன் ஆகி இப்படியே மேலே போயிட்டு இருக்கும்போது 498 மேலேயும் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா தென் உங்களுக்கு அடுத்த டார்கெட் அது 50,688 அண்ட் 741 வரும் 688 அண்ட் 741 ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் டார்கெட் கொடுக்குறேன் கிளியர் சப்போஸ் மார்க்கெட்டில் இன்னைக்கு கேப் அப் ஆயிடுச்சு பை சான்ஸ் கேப் அப் ஆயிடுச்சு கொடுக்கணும்னு போய் எடுக்காதீங்க ஐ ஷுட் பி ஆன் திஸ் அப்பர் ஜோன் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் கீழே வரும் 50,296 அண்ட் ஃபாலோடு பை 50,155 அண்ட் 111 இங்கே வந்துட்டு கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும் நல்லா சொல்கிறேன் பாருங்கள் இந்த இடம் வந்து பவுன்ஸ் ஆகும் அதே மாதிரி கீழே போனாலும் பவுன்ஸ் ஆகும் கீழேருந்து வரும்போது கூட பவுன்ஸ் ஆகும் பவுன்ஸ் ஆகி சஸ்டெயின் ஆகிட்டு உடைக்கும் நல்லா வச்சுக்கோங்க அது உடைக்கும் போது எப்படி இருக்குன்றது பார்த்துக்கோங்க ரைட் ஸோ கமிங் பேக் டு அவர் கண்டினியூ பண்ணணும் நம்ம அனாலிசிஸை ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் மார்க்கெட் இங்கே வரும் இதுக்கப்புறம் இங்கே வந்து பவுன்ஸ் ஆகிட்டு இதை பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு டவுன் சைடில் இருக்க நம்ம இந்த லெவல் வரைக்கும் கிடைச்சிடும் கிளியர் ஸோ சப்போஸ் மார்க்கெட்டில் நீ கேப் டவுனே ஆயிடுச்சு நல்ல பெரிய கேப் டவுன் நம்ம லெவலுக்கு கீழே 776 கீழே விச் இஸ் வெரி வெரி லெஸ் சான்ஸ் பையிங் சான்ஸ் தான் ஆயிடுச்சு ஓகே வெயிட் பண்ணுங்கள் உடனே போய் எடுக்காதீங்க மார்க்கெட் நம்மளோட இந்த 776 லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மட்டும் மார்க்கெட்டில் கீழே வரும் ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு மூவ் 49,538 49,538 வேறு ஏதாவது லெவல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் தேர் 49,538 சஸ்டெயினாக இதையும் பிரேக் ஆச்சுன்னா 49,086 இவ்வளோ பெரிய லெவல் இருக்குது கீழே ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஸோ இதை தவிர இன்னொரு விஷயம் ஸோ இதில் எல்லாம் மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்தால் என்ன பண்ணணும் திரும்ப சொல்கிறேன் மார்க்கெட் ஃப்ளாட்டாக இருந்தால் மட்டும் ட்ரேட் எடுக்காதீங்க அப் டு 10-15 10 வரைக்கும் எடுக்கவே கூடாது ட்ரேடு இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டைரக்ஷனல் மூவ் கிடைக்கும் அதுக்கப்புறம் லெட்டஸ் ட்ரேடு ஓகே அப் டு 10-15 வரைக்கும் நீங்கள் ஒன்றுமே பண்ணக்கூடாது வாட்ச் பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க மார்க்கெட்டில் அவசரப்பட்டீங்க லாஸ் பண்ணுவீங்க நீங்கள் எடுத்த எல்லா லாஸ் ட்ரேடும் கண்டிப்பாக அது அவசரத்தில் தான் இருக்கும் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எடுத்த ட்ரேட் அவ்வளோ சீக்கிரம் லாஸ் ஆகாது ஓகே ஸோ இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சீக்ரெட் வச்சுருக்கேன் ஸோ நான் ஒரு 3 ஸ்டாக்ஸ் கொடுக்க போகிறேன் விச் இஸ் ஃபார் பியூர்லி பையிங் அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு ஓகே அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு ஒரு 3 ஸ்டாக்ஸ் கொடுக்குறேன் விச் இஸ் ஃபார் பையிங் ஸோ உங்களுக்கு இந்த பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸை இங்கே தெரியப்படுத்துங்க கிளியர் ஸோ வாங்க அடுத்தது நிஃப்டியோட அனாலிசிஸ் எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம் உங்கள் முன்னாடி இருக்கிற நிஃப்டியோட சார்ட் உங்கள் முன்னாடி இருக்குது நிஃப்டியோட சார்ட் நிஃப்டியோட அப்சைட் ஜோன் எழுதிக்கோங்க திஸ் இஸ் 24,283 24,254 ஸோ 24,283 24,254 இந்த இது வந்து அப் சைடில் இருக்க ஜோன் அதே மாதிரி நீங்கள் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா விச் இஸ் அரவுண்ட் 24,021 அண்ட் 23,968 இது டவுன் சைடில் இருக்க ஜோன் கிளியர்
ரைட். ஸோ இந்த ஜோனுக்குள்ளே போச்சுன்னா மார்க்கெட்டில் சேம் லைக் பேங்க் நிஃப்டி மாதிரியும் இதில் ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகே, கிளியர், டன். ஸோ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? ஸோ அதே தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு கேப் டவுன் வந்துச்சுன்னா உங்கள் ஐஸ் ஆன் திஸ் டவுன் சைட் லெவல் சேம் லைக் பேங்க் நிஃப்டி. ஓகே, நம்மளோட நோ ட்ரேட் ஜோனில் வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு போச்சுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 0.76 அண்ட் 117. ஸோ 117 வந்துட்டு திரும்ப மார்க்கெட் கீழே வந்துட்டு திரும்ப இங்கேருந்து இட் வில் கீப் கண்டினியூயிங். கீழேன்னா இங்கே எக்ஸாக்டாக இங்கே வராது, ஜஸ்ட் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அண்ட் இதை பிரேக் பண்ணிவிட்டு, ஸோ இதை பிரேக் ஆகிடுச்சுன்னா 117 பிரேக் ஆகிடுச்சுன்னா செகண்ட் டார்கெட் இஸ் 182. ஸோ அங்கேயே கொஞ்சம் நேரம் டான்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட அப்சைட் லெவலுக்கு திரும்ப போயிடும். கிளியர். சப்போஸ் இந்த அப்சைட் லெவலுக்கும் சஸ்டெயின் ஆகிட்டு போயிடுச்சுன்னா அடுத்தது நம்மளோட ஹையர் லெவல் விச் இஸ் 24,336 24,336 வரைக்கும் நான் இன்னைக்கு டார்கெட் கொடுக்குறேன். சப்போஸ் மார்க்கெட்டில் கேப் அப் ஆயிடுச்சு, மார்க்கெட்டில் பை மிஸ்டேக் கேப் அப் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஐஸ் இங்கே தான் இருக்கணும், நோ ட்ரேட் ஜோனில். இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு, ஸோ இங்கேருந்து புஷ் பண்ணாலும் மார்க்கெட் கீழே வரும். கீழே வந்துச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட் 24,182, செகண்ட் டார்கெட் இஸ் 24,117. 117 கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிட்டு திரும்ப இட் பிரேக்ஸ் 24,076 அண்ட் கீழே இருக்க நம்மளோட நோ ட்ரேட் ஜோன் வந்துடும். ஸோ மார்க்கெட்டில் இந்த மொமெண்டம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெண்டு சொல்லிட்டேன். சப்போஸ் மார்க்கெட்டில் இதுக்கு கீழே கேப் டவுன் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா ஸோ ஃபஸ்ட் டார்கெட் வில் பி 23,914 அண்ட் 893 விச் இஸ் வெரி லெஸ் சான்ஸ். இது வர ரொம்ப சான்ஸ் கம்மி. பட் வந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், யூ ஷுட் பி அலர்ட் இன் ஆல் த கண்டிஷன்ஸ். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டில் சப்போஸ் கேப் அப்பே ஆயிடுச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு, எதுக்கு 24,294 மேலே சஸ்டெயின் ஆயிடுச்சு. ஸோ முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 24,336 336 முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். பட் இதுக்கு மேலே கிராஸ் ஆனால் உங்களுக்கு டெஃபினட்டாக இங்கேருந்து ஒரு 80 to 90 பாயிண்ட்ஸ் இருக்குது விச் இஸ் 24,421. கிளியர். நான் சொல்லியிருக்கேன் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து எந்த டேட் வரைக்கும் மேலே இருக்குன்ட்டு. யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்கலையோ போய் பாருங்கள். அண்ட் செகண்ட் திங், கிளியர் கட்டாக நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாப் லாஸ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாங்கன்னா இது சூசைடுக்கு ஈக்குவல். எதுக்கு ஈக்குவல்? சூசைடு. உங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் பணத்தை போட்டு நீங்கள் சூசைட் பண்ணுறீங்க, அவ்வளோதான் அர்த்தம். ஸ்டாப் லாஸ் வச்சா அட்லீஸ்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷனாக ப்ளே பண்ண உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்டாப் லாஸே போடாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஈக்குவலைஸ். ஐ வில் கம்பேர் வித் சூசைட் ஒன்லி. ஸோ ப்ளீஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன அது 3 ஸ்டாக்ஸ் நான் கொடுக்குறேன், சீக்ரெட் ஸ்டாக்ஸ். நம்பர் 1 அதானி என்டர்பிரைசஸ். நம்பர் 2 நால்கோ. நம்பர் 3 ஆக்சிஸ் பேங்க். என்ன இன்னும் 2 எழுதிக்கோங்க. நம்பர் 4 ஃபெடரல் பேங்க். அண்ட் பேங்கிங்கே நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நம்பர் 5ல ராம்கோ ப்ராடக்ட்ஸ். ராம்கோ கம்பெனி இருக்குது, ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ். இதில் எல்லாம் உங்களுக்கு இப்போது ஃபார் நெக்ஸ்ட் 2 weeks it will be positive. It will be in positive. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரைட். ஸோ உங்களுக்கு 5 ஸ்டாக்ஸ் கொடுத்துட்டேன். ரெஸ்ட் இஸ் ஆல் அப் டு யுவர் நாலேஜ். ஸ்டாக்ஸ் நிறைய இருக்குது, பட் இந்த 5 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு ப்ளீஸ் ஐடி இண்டஸ்ட்ரீஸில் இப்போதைக்கு யாரும் எதுவும் இன்வால்வ் பண்ணாதீங்க, இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ரைட்டாக இது கொஞ்சம் இப்போது இதோட புல்லிஷ் மொமெண்டம் முடிஞ்சு போச்சு. ஸோ பேரிஷ்க்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஐடிஸில் யாராக இருந்தாங்க உங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஃபோக்கஸ் ஆன் தி ஸ்டாக்ஸாக நான் சொல்லிட்டேன். ஸோ ரெஸ்ட் இஸ் அப் டு யூ. ஐ ஹோப் உங்களுக்கு அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்டர்டே ஆல்சோ நம்ம எக்ஸாக்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ மார்க்கெட்டில் டவுன் சைடில் ஒரு அப் மூவ் போயிட்டு அந்த மொமெண்டம் தான் நம்ம கேப்சர் பண்ணணும். திரும்ப இன்னும் மேலே போனால் அதை பார்த்துட்டு திருப்பி அங்கேயும் திரும்பி எடுத்த இடத்துல வந்த அப்புறம் ஐயோ லாஸ் ஆயிடுச்சு நீங்கள் பேசக்கூடாது. என்ன மொமெண்டம் இருக்கோ கேப்சர் பண்ணணும். பிகாஸ் we are ஆப்ஷன் பையர்ஸ்.
ஓகே, நாட் ஆப்ஷன் செல்லர், நம்ம ஹெட்ஜ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் பையருக்கு ஏற்ற மாதிரி நான் சொன்னேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பிடிச்சிருக்கணும். ப்ளீஸ் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல். உங்களுக்கு இங்கே அப்டேட்டட் அண்ட் ஜென்யூன் வீடியோஸ் கிடைக்கும். நான் முதலே சொல்கிறேன், எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள். நோ, என்கிட்ட கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒன்லி 1 வீக். கிளியர்? So see you soon tomorrow with a new analysis. Till then, bye from your professor and have a happy trading. Take care. Bye bye. And இன்னொரு விஷயம், பேங்க் நிஃப்டி ஸ்டாக் இஸ் வெரி வெரி பாசிட்டிவாக எனக்கு தோணுது. இட்ஸ் வெரி நைஸ். கரண்ட்லி இப்போ பேங்க்ஸோட ஸ்டாக்ஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது. ஸோ நான் சொன்ன பேங்க்ஸ் இருக்குது, இதை தவிர 2-3 பேங்க்ஸ் கூட இருக்குது. லைக் இண்டஸ்இண்ட் பேங்க் இருக்குது, லைக் கோட்டக் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் பேங்க்ஸ் ஆர் இன் பாசிட்டிவ் ஜோனில் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவரால் பேங்கிங்ஸ் ஐ எம் சீயிங் வெரி குட் இன் ஃபியூச்சர். ஓகே, அதாவது 20ஆம் தேதி வரைக்குமாவும் அட்லீஸ்ட் உங்களுக்கு ப்ளஸில் பாசிட்டிவில் இருக்கும். ஸோ எனிவே, ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும். ஸோ ரீச் ஆச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிஸ் மெம்பர்ஸ்க்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் லெட் தம் ஆல்சோ கெட் பெனிஃபிட் ஃப்ரம் மை வீடியோ. ஸோ பெனிஃபிட்டாக இருக்குன்னா ப்ளீஸ் ஐ எக்ஸ்பெக்ட் யுவர் கமெண்ட். மோர் யூ கமெண்ட், ஐ வில் பி வெரி ஹாப்பி டு போஸ்ட் த வீடியோ வெரி earlier. Okay, anyway, thank you, bye bye, and see you. Happy trading and